ஒரு கட்சியை வளர்த்தெடுப்பதற்கு முதலில் மக்கள் மத்தியிலே மதிப்பை பெற்றிருக்க வேண்டும். அந்த கூட்டத்திற்கு போனால் நாம நெக்ஸ்ட் சாவுதான். செத்தா விஜய் 20 லட்சம் ரூபாய் கொடுத்துருவாங்க, தமிழக அரசு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருவாங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கிறது. தவிர விஜய்க்கு ஓட்டு போட வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லை. உங்களுடைய கட்சிக்கு வரக்கூடிய நிர்வாகிகள் சொல்கிறார்கள், எங்களுடைய அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராகி நாடாளுமன்றத்துல போய் பேசுவார்னு சொல்லி. இதாண்டா உங்களுடைய கட்சியினுடைய கொள்கை லட்சணமா? விஜய் அவர்கள் எத்தனை தொகுதியில் கை காட்டுகிறாரோ அத்தனை தொகுதியிலும் அவர்தான் வேட்பாளர், வெற்றி வேட்பாளர்களாம். எத்தனை தொகுதின்னு கேட்டா எத்தனை தொகுதி இருக்கோ அத்தனை தொகுதியிலும் தான். 2019 மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இங்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 2019 நாடாளுமன்ற தேர்தலிலே 39 தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பை தந்தார்கள். பின்பு 2021 சட்டமன்ற தேர்தலிலே தனி பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை தந்தார்கள். 2024 தேர்தலிலே 40 தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் நாடாளுமன்றத்தில் சென்று மக்களுக்காக குரல் கொடுக்கும் என்று தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக நம்பினார்கள். ஆகையால் தான் 40 பேர் நாடாளுமன்றத்தில் போய் கர்ச்சிக்க முடிந்தது. நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல், அத்தனை தேர்தலிலும் தமிழ்நாட்டு மக்கள் திமுகவிற்கு எடைக்கு எடையான சன்மானத்தை கொடுத்தார்கள். ஆகையால் தான் இன்று தொடர்ந்து ஆட்சியை நடத்த முடிகிறது. ஒரு வருஷத்துல திமுக ஆட்சி கலைஞ்சிரும், 2 வருஷத்துல கலைஞ்சிரும். கலைஞர் காலத்திலே எமர்ஜென்சியை கொண்டு வந்து திமுக ஆட்சியை கலைத்தார்கள். அதே போல் நடக்கும் என்று சொன்னார்கள். 10 அமாவாசை தான் இருக்கிறது, இன்னும் 20 அமாவாசை தான் இருக்கிறது என்று அமாவாசையிலே பிறந்த சில அமாவாசைகள் எல்லாம் பேசினார்கள். ஆனால் திமுக என்பது இன்று 4.25 ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செய்து இன்னும் இருக்கக்கூடிய 2-3 மாத ஆட்சியையும் சிறப்பாக இந்த தமிழ்நாட்டில் தருவார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது.